ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆமாங்க, வாட்டர்மெலன் ஸ்டார் புழக்கப்பட்டார், அதாவது புழிஞ்சு எடுக்கப்பட்டார்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த ரீசெண்டாக ஒரு வாட்டர்மெலனோட இஷ்யூ வந்துச்சுல, அதாவது அதில் வந்து கலரை சேர்க்குறாங்க, ஊசி போட்டு கலரை சேர்க்குறாங்க, அதனால அதை தடை பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அதெல்லாம் பிரச்சனை ஆனிச்சுல. அது கூட அந்த அளவுக்கு இதாக இருக்காதுங்க. ஆனால் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரு எங்கே போன அடி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்சு வச்ச மாதிரி ஒருத்தர் வருவான்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் இந்த ஆளும் போகிற எல்லா இடத்துலையும் போட்டு புலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பொழந்தாங்க தான், ஆனால் குறிப்பாக நம்ம சூர்யா வந்து இவரை இமிட்டேட் பண்ணார்னு சொன்னாருங்க பார்த்தீங்களா, அத்தோட நம்மளால் போட்டு புளிய ஆரம்பிச்சு வைக்கதான் இன்னி வரைக்கும் முடியலை. எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல, நான் இப்போ வாத்தமிழாவா வந்து ஒரு ஷோ வந்து டிபேட் ஷோ வந்து நடந்துச்சு, நீயா நானா மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களாம் இருக்காங்க. இதில் எதுக்கு இந்த ஆளை கூப்பிட்டாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியலை. ஸோ நம்ம என்ன தான் அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, என்ன தான் இந்த இதில் நடந்திருக்கு, இந்த வாத்தமிழாவால் வந்து என்ன தான் பேசியிருக்காங்கன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்க போனால், இப்போ குறிப்பாக இந்த இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒன்று என்ன சொல்லணும்னா, வாட்டர்மெலனை பார்த்து இந்த ஆளை, அதாவது எப்படி ஆல்ரெடி பொழந்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் எப்படியெல்லாம் வச்சு பொழந்தாங்க, எப்படியெல்லாம் போட்டு வெளுன்னு வெளுத்தாங்கன்றதை பார்க்குறதுக்காகவே என்னைய மாதிரி நிறைய பேர் வந்திருப்பீங்க. குறிப்பாக நான் அதோட கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய படித்து பார்த்தேன், அதெல்லாம் வச்சு வண்டையாக கிழிக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அந்த ஷோவில், என்ன நடந்துச்சு, என்னென்னலாம் பேசிக்கிட்டாங்க, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் இப்போ புதுசாக வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். முடிஞ்சால் நம்மளும் பொழந்துட்டு போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Happy. Start music. ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் வச்சுருக்காங்கன்னா, சோசியல் மீடியா வந்து தவறான நிறைய பேர் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கு, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒருத்தவங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவால் வளர்ந்து நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை வளர்த்து விட்றேன், உனக்கு எவ்வளோ பணம் கிடைச்சாலும் கிடைக்கும், நான் வந்து என்ன வேணால் பண்ணு, நான் வந்து உன்னை வந்து இது பண்ணி விட்றேன்னு சொல்லி தான் ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதாவது இன்ஃப்ளூயன்சருக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாமலே நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் தன்னோட திறமையை காட்டி அது மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வேற. பட் தன்னோட திறமை என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் சுற்றி அது மூலயமா அது அதாவது நானும் ரவுடி தாண்டான்னு சொல்லி நம்ம வடிவேல் சொல்லார்ல, அதே மாதிரி தான் நானும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தாண்டா, நானும் ஒரு ஸ்டார் தாண்டான்னு ஒரு ஆள் போய் உட்காந்துருந்தாரு. ஸோ அது என்னன்றதை நம்ம வந்து இதில் பார்த்துருவோம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் தன்னுடைய திறமை மூலமாக இந்த இதில் வந்து நான் வந்து எனக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, அது மூலயமா நான் மணி ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. குறிப்பாக ஒருத்தவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து ரொம்ப முடியாமல் இருந்துச்சு, அந்த குழந்தைக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த பணத்தை என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக நான் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பும் பண்ணாங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா சம்திங் 1.something crore வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து செலவு பண்ண வேண்டிய இது வந்து ஒரு நிறைய கோடி, நிறைய க்ரோஸ் வந்து செலவாகும்னு சொல்லியிருப்பாங்க போல். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.2 ஒரு சம்திங் அந்த ஃபேமிலிக்கு வந்து அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக நிறைய பேர் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சரும் இருக்காங்க. கூட ஷேர் பண்ணி நான் இவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கேன், என்னால் முடிஞ்சது 50 ரூபாயோ 500 ரூபாயோ, அவங்களுக்கு கிடைச்ச ஒரே விஷயம் சோஷியல் மீடியா கிட்டேருந்து வந்த கிடைச்ச மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 கோடியிலேருந்து 2 கோடி வரை இது வரைக்கும் கலெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா தான் வந்து 2 பேருமே சிங்கர்ஸ், இது மூலயமா என்னை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலே சொல்ல போனோம்னா அவங்க பாட்டு பாடும்போது எனக்கு, அதாவது ஒரு ப்ராப்பரான சிங்கர் வந்து எந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுவாங்களோ 2 பேரோட சிங்கிங் அந்த இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு சொல்லி நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார்ட்டை கேட்கவும் அவர் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, யாரையா நீ எங்கேயா இருந்த இவ்வளோ நாளுன்னு சொல்லி கேட்குற லெவலுக்கு தான் நம்மளால பண்ணி விட்டாப்ல. படிச்சது பிசியோதெரபி மருத்துவர்னா எனக்கு ப்ரொஃபஷனலாகவே யூஸ் ஆகுதுண்ணா. நான் அது சேனலாக ரன் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஸோ இவர் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது, தான் வந்து ஒரு பிசியோதெரபி ஒரு டாக்டரு ப்ரொஃபஷனலாக நிறைய இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அது கூட ஓகேன்னு ஏற்றுக்கலாம். அதுக்கப்புறம் மனுஷன் சொன்னார் பாருங்க, ஆக்டிங் ஸ்கில்ஸையுமே காட்ட ஆரம்பிச்சேன். நான் ஸ்கூலில் வந்து பெரிய ஆக்டர்னா. என்ன ஸ்கில்ஸை காட்ட ஆரம்பிச்சிங்க? ஆக்டிங் ஸ்கில்ஸையுமே காட்ட ஆரம்பிச்சேன். யார் நீ எங்க இருந்தியா வந்த?
டேலண்ட்டை காமிச்சு காலேஜ்லயும் பயங்கரமா இல்ல உங்களுக்கு எனக்கு ஒரு விஷயம் புரியல. அப்படி எந்த ஸ்கூல்ல நீ படிச்ச, எந்த காலேஜில் வந்து உங்களுடைய திறமையெல்லாம் காட்டினீங்கன்னு எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கு தான் நம்ம ஆரி ஐயா தரமான ஒரு கேள்வியை கேட்டாரு. அதாவது இதுல தான் நீ நல்லா இருக்கியா, நீ வந்து டாக்டரா எதுவுமே இல்லையான்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க. பிசியோதெரபிஸ்ட் மருத்துவரா அப்ப டேலண்டா இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? ஆனா அதுலயும் டாப்புனா, இதுல ஒரு சிரிப்பு வேற இருக்கு. ஆனா அதுலயும் டாப்புனா ரொம்ப குஷியோ அலறும்னா வந்துட்டாரு திவாகரன்ட்டு. சோ அந்த ஆக்டிவிட்டிஸ் முடக்கப்பட்டுச்சு. ஐயா புழுவுங்க, அதுக்குன்னு இப்படி புழுவ வேணாம். இதை கேட்டு அங்க உட்கார்ந்துருந்த ஒரு அம்மா வாயில கைய வச்சிருச்சு. அலறும்னா வந்துட்டாரு திவாகரன்ட்டு. சோ அந்த ஆக்டிவிட்டிஸ் முடக்கப்பட்டுச்சு. அது கிடக்கட்டும், இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நிறைய பேர் அங்க இவரை பார்த்து சிரிக்காம இருந்தவனே இல்லை. அதான் இவரை பார்க்கறத விட என்னடா இந்த ஆளு லூசு மாதிரி என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் நம்பிக்கிட்டு தான் இந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கானான்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல சிரிக்கவுமே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அரக்கன் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க முத கொண்டு சொல்றாங்கன்னா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை. சத்தியமா என்னாலே முடியல. ஏத்தாப்புல இருந்தவங்களே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல என்ன ஒரு காமெடினா, அங்க அதாவது தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லி எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல இந்த ஆளை உட்கார வச்சு ஏன்டா எங்க உயிரை பாக்குறீங்கன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்களே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க முத கொண்டு சொல்றாங்கன்னா எனக்கு இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. அதில் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பிரபலம், நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரபலம் அடைஞ்சிட்டேன், அதனால எனக்குன்னு தனியாக ஒரு பாட்டே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, அதுக்குன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடினார் பாருங்க. தனியாக பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர் வாட்டர் வாட்டர்னு சொல்லிட்டு. நான் கேட்குறேன், இது எங்கே தான் இருக்கு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்த்தேன். தேடி பார்க்கும்போது தான் எனக்கு அந்த ஒரு கொடுமை என் கண்ணில் பட்டுருச்சு. அதில் சத்தியமாங்க நான் பாட்டா போட்டால் மேபி காப்பிரைட்டு, இவங்க காப்பிரைட் அடித்து என் சேனலுக்கு எதுவும் ஆக வேணாங்க. வேணா ஃபோட்டோ வேணா காட்டுறேன், அதை பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு தெரிஞ்ச சிரிப்பு அடங்க முடியலைங்க. வேணா பாருங்க நீங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 சினிமா நடிக்க வச்சிருக்கு, நிறைய சேனல் போக வச்சிருக்கு. என்னையா சொல்ற, 5 படத்துக்கு கமிட் ஆயிருக்கியா? இங்க அவன் நாக்கு தள்ளிக்கிட்டு இருக்கான், ஆனால் பைத்தியம் மாதிரி கிறுக்க மாதிரி பண்ணிட்டு ஆனால் 5 படத்துக்கு கமிட் ஆயிருக்காங்களாம். இதை கேட்டுட்டு அங்கே ஒரு பொண்ணு ஷாக்காகி நின்றுக்கிட்டு இருக்கு. என்னையா நாம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, இந்த ஆள் கேனத்தனமாக பண்ணாலும் 5 படத்தை பிடிச்சிட்டாப்லே தான் அந்த பிள்ளை நினச்சிக்கிட்டு இருக்கோம். போக வச்சிருக்கு. இது நல்ல, அதாவது இந்த சோசியல் மீடியா பவரை என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதுக்கு தான் அங்கிட்டு இருந்த ஒரு அண்ணன் போட்டு பொலன்னு பொழந்து விட்டு நீ வாயை மூடிட்டு இருடா அப்படின்ற லெவலுக்கு அந்த அண்ணன் வச்சு செஞ்சு விட்டாப்புல. அதாவது நீ பண்ணுறது ஒரு சின்ன குழந்தை கூட பண்ணிட்டு போயிரும்டா. அதாவது ஒரு குழந்தை வந்து நான் இன்னைக்கு ஸ்கூல் போக முடியாது, ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு வந்து உடம்பு ஒலியாக இருக்குது, காய்ச்சல் அடிக்குது, அது அடிக்குதுன்னு சொல்லி ஒரு குழந்தை கூட அந்த ஆக்டிங்கை பண்ணிட்டு போயிடும். அந்த ஆக்டிங்கை நீ ஒரு திறமைன்னு சொல்லி, அதாவது எம்ஜிஆர், சிவாஜி, கமல்ஹாசன் ரேஞ்சுக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்தியா, அதை தான் எங்களால் தாங்க முடியலன்னு சொல்லி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஸ்கூல்ல இருக்கிற குழந்தை அவரை விட அழகா நடிக்கும். கரெக்டாக சொன்னார். என்ன அர்த்தம்னா, அதாவது இவர் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, அதாவது இந்த ஆள் 5 படத்துக்கு கமிட் ஆயிருக்கான்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி இந்த ஆள் பண்ண வேண்டிய, அதாவது வேற ஒருத்தவங்களோட அதாவது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சான்ஸை இந்த ஆள் பறிச்சுட்டு போயிட்டாப்ல. அப்போ அவனுக்கு ஏதோ திறமை இல்லாத மாதிரியும் இந்த ஆளுக்கு திறமை இருக்கிற மாதிரி தானே காட்டி விட்டாங்கன்ற லெவலுக்கு இந்த அண்ணன் வந்து வேற லெவலில் வெளுத்து விட்டாப்ல. இப்படி பண்றவங்கள தான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸா சொல்லி முன்னாடி நிறுத்துறாங்களே தவிர. சூப்பர், கரெக்டாக ஒரு விஷயம் சொன்னார். அதாவது இந்த மாதிரி ஒரு பைத்திய மாதிரி ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சு நீங்கள் எப்படி ஒரு திறமைன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி வேற லெவலில் வச்சு செஞ்சு விட்டாரு. நானுமே கேட்குறேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களை நீங்கள் வளர்த்து வரீங்களே. குறிப்பாக இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரீல் பார்த்துருந்தேங்க. அது என்னடானா, அந்த ஆள் எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோபம் தான் வருது. ஏன்னா அவன் கேனத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஏன்னா ஒருத்தவங்க இருக்காங்க, எங்கே வேணால் போய் படுத்துப்பான். ஏதாவது சாக்கடை, நம்ம சாக்கடைல்ற அந்த வண்டி வரும் பார்த்தீங்களா, அப்போ வர்றதுக்கு முன்னாடியே அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அந்த சாக்கடையை அள்ளி அந்த தெரு ஓரமாக வச்சுட்டு போயிடுவாங்க. அது கரெக்டாக அந்த வண்டி வரும்போது அதை அள்ளி போட்டு போவாங்க. இந்த நாய், இந்த கிறுக்கு என்ன பண்ணுதுன்னா, நான் வந்து வாட்டர் மெலன் சொல்லலை, இன்னொரு இதே மாதிரி ஒன்று, அது பக்கத்தில் படுத்துக்கிட்டு அந்த சாக்கடை அள்ளி வாயில் வச்சு
ஐயோ அது சத்தியமாக என்னடா அவன் என்ன ஆடுறா அவன் கேனத்தனம்னு சொல்கிறத விட ஒரு அறிவு கெட்ட முட்டாள்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒருத்தவன் பண்ணிக்கிட்டு இதை ஒரு குழந்தை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை பார்த்து அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் தானான்னு சொல்லி அந்த குழந்தைய நாளைக்கு போய் சும்மாவே குழந்தைங்க மண்ணலி திங்குன்றது தெரியும். ஆனால் இந்த மாதிரி கேனத்தனமாக பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த குழந்தை நாளைக்கு இவன் பண்ண மாதிரியே பண்ணாதுன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள்? அதைத்தான் இந்த இடத்துல இவர் மென்ஷன் பண்ணியிருப்பாப்புல. அங்கிட்டு இருந்த அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் வந்த மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் மேலனை போட்டு பொழக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு வந்தாங்க. அதில் இன்னொருத்தர் இந்த ஆள் இவன் இருக்கிற சைஸுக்கு தெருவில் குளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருமே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பொழந்து விட்டு போடாப்புல. அவர் வந்து பப்ளிக் பிளேஸ்ல குளிக்கிற ஒரு வீடியோ பதிவு செய்யறார். இதை பார்க்குறவங்க என்னன்னா ஒரு டாக்டரா இருக்கிற கூட நம்ம வந்து ரோட் அதில் இன்னொரு பொண்ணு வேற லெவலில் போட்டு புலன்னு பொழந்து விட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நான் பார்க்கறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா அந்த பொண்ணு பேசுனது தான். அந்த பொண்ணு அது வந்து இன்ஃப்ளூயன்சரை போட்டு பொழக்கிறத விட நம்ம வாட்டர் மேலனை போட்டு புலன்னு பொழந்து விட்டுருச்சு. அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் கேட்கும்போது எப்பா நான் மனசால நினைச்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேம்மான்னு சொல்லி தான் நான் நினைச்சேன். அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி கோமாளியா அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்றது அந்த தர்பூசணி நட்சத்திரம் அவரை தான் சொல்லணும்னு. கரெக்டாக சொன்னிவா. இந்த விஷயத்துக்கு நான் உண்மையில அக்செப்ட் பண்ணுவேன். இதுக்கு நம்ம தர்பூசணி ஸ்டார் வந்து ஏமா நீ புரிஞ்சுதான் பேசுறியா புரியாம பேசுறியான்னு சொல்லி இப்போ டென்ஷன் ஆறாமா. புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. நானும் உங்ககிட்ட கேட்கிறேன். ஊரே போட்டு பொழந்துருச்சு. இப்போ அந்த பொண்ணு பேசுறது தான் உனக்கு இதா இருக்கா? இந்த நடிப்பு திறமையால எல்லாரையும் மகிழ்விக்கிறோம். நம்மளுக்கு நல்ல பேர் தான் இருக்கு. மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் நீ திருந்துற மாதிரி இல்ல. பெரிய காலேஜ் ஸ்கூலுக்குலாம் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. அப்படி எந்த ஸ்கூல் காலேஜ்லயாவும் நீ சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருப்பாங்க. எப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸின் பேர்ல இந்த மாதிரி கேனத்தனமா ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நீங்க எதுவும் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்றதுக்கு கூட சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு இருந்திருக்கலாம். இதைத்தான் அந்த பொண்ணு வந்து இன்னும் கொஞ்சம் நிறையவே அதாவது டீப்பாகவே நம்ம இந்த ஆளுக்கு வந்து புரிய வச்சுருவோன்னு சொல்லி அதாவது நீங்கள் பண்ணுறது வந்து உங்களை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டுறாங்க. நீங்கள் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களை வந்து பாராட்டுறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க கிடையாது. உங்களை வந்து ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, ட்ரோல் பண்ணி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அந்த பொண்ணு இப்போவும் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம வாட்டர் மேலனுக்கு மண்டையில் என்ன எதுலையுமே ஏற மாட்டேங்குது. ஆமா அது ட்ரோல்னா இட் இஸ் நாட் ஃபேமஸ். அதாவது வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதான் செய்யும். ஸோ இதுக்கு தான் அங்கிட்டு இருந்த ஒருத்தர் சொல்கிறார். அதாவது நம்ம வாட்டர் மேலன் தவிர்த்து மற்ற எல்லாருமே பேசுனது வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு. நீங்கள் வந்து அந்த ஷோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வாட்டர் மேலன் தவிர்த்து மற்ற எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேசுகிறது வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் கரெக்டாக தானே பேசுகிறாருன்னு நமக்கு தோணும். பட் இதே இது அந்த பக்கம் எதிராக இருக்கிறவங்க அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக அந்த பக்கத்துலேருந்து அவங்க பேசுனாங்கன்னா இவங்களும் கரெக்டாக தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவரை தவிர்த்து பேசின எல்லாருமே ஒரு சரியான ஒரு ரீசனோட பேசின மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்க பேசினது வந்து இப்போ நம்ம எல்லாருமே சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணாதுங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து இந்த பொருளை வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க நம்பி நம்ம போய் வாங்கினோம்னா அதில் வந்து பாதிக்கப்படுறது என்னமோ நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொன்னாங்க. இப்போ பேசிக்கிட்டு இருந்த பொண்ணே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார். இந்த க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து எந்த முகத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் 21 வயசு பொண்ணு, பட் எனக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. உண்மையிலேயே அவங்க சொல்கிறது வந்து 100க்கு 100 உண்மை. ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறவங்க நீங்கள் பணம் கிடைக்குதுன்னு சொல்லி எதை வேணால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது மார்க்கெட்டிங் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் அதை வாங்கி யூஸ் பண்ணுற நாங்கள் தான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இருக்கிறவங்க சொன்னாங்க. நியாயமான ஜென்யூனான அந்த பொண்ணு சொன்னது வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. இதை வந்து அவங்க தவிர்த்துக்கணும். அதாவது நீங்கள் முதல்ல யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண விடுங்க. அதை யூஸ் பண்ணி அதுக்கு ரிசல்ட் என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓகே நாங்கள் யூஸ் பண்ணோம், இவங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லி அதுக்கான ப்ரூஃபை காட்டிட்டு வேணால் நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. பணம் கிடைக்குதா போதும் பாக்கெட்டில் வாங்கி போட்டு வச்சு செய்ய வேண்டான்னு சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களை போட்டு பொழக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் தன்னோட திறமையை காட்டி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுமே இந்த இதில் வந்திருந்தாங்க. அவங்கள வந்து நம்ம எந்த ஒரு குறை சொல்ல வேண்டியதில்லை. அவங்களோட திறமையை காட்டி நீங்கள் மேலே போகிறீங்கன்னா அது வேறு விஷயம். பட் திறமைன்னு சொல்லி ஒன்று செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்மளால் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குதுன்ற லெவலுக்கு தான் இந்த ஷோ போய்கிட்டு இருந்துச்சு. இதை அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இப்போ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பேசவும் மறுபடியும் நம்ம வாட்டர் மேலனை போட்டு பொலன்னு பொழந்து விட்டாங்க. அதுக்கு மறுபடியும் டென்ஷனை இங்கே பாருங்க எதுவுமே இல்லாமல் 5 படத்தில் என்னை நடிக்க கூப்பிடுறாங்க, இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்மளால கற்று ஆரம்பிச்சிட்டாப்ல. இதுக்கு தான் நம்ம ஆரி வந்து ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டு போனார். அதாவது நீங்கள் வந்து உங்களோட திறமையை காட்டுறீங்கன்னா அது உங்களோட திறமைன்னு வச்சுக்கோங்க. பட் நீங்கள் வந்து தன்னை வந்து ஒரு அதாவது எம்ஜிஆர் மாதிரியோ இல்லை சிவாஜி மாதிரியோ அது மாதிரி நீங்கள் உங்களை பாதிச்சுக்கிட்டு அவங்களோட நான் நல்லா பண்ணுறேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப பெரிய தப்பு. அதைத்தான் நம்ம வந்து வாட்டர் மெலன் ஒன்று பண்ணி விட்டுச்சு. அதாவது சூர்யா வந்து இந்த ஆள் பண்ணதை வந்து
இந்தாலும் பண்ணதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி அதை வந்து பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஆரியுமே அதை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதைத்தான் நம்ம ஆள் வச்சு அந்த ஆரி வந்து பொழந்து விட்டாப்புல. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன விஷயத்த சொல்லியிருந்தாருன்னா, அதாவது இப்போ ஆணவ கொடைன்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு உங்கள்கிட்ட அதாவது வாட்டர்மேன் திவாகர்கிட்ட வந்து என்ன ஒரு கருத்து கேட்டிருக்காங்க. யாராட்ட கருத்து கேட்கணும்னு சொல்லி ஒரு விவசாய இல்லையான்னு சொல்லி நமக்கு தோணுது. ஏன்னா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தானும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் தான், 2 பேருக்குமே அது இருக்கணும் இது இருக்கணும்னு சொல்லி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்காப்புல. இதை பார்த்துட்டு வந்து அந்த எதிரில் இருக்கிறவங்க வந்து போட்டு பொழந்துட்டாங்க. நீ இந்த மாதிரி எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன பைத்தியமா, நீ வந்து மைக்கு கிடைச்சதுன்னா எதை வேணா பேசிடுவியா, உனக்கு அந்த ஒரு பேசிக் மென்டாலிட்டி கூட இல்லையான்னு சொல்லி போட்டு பொழந்து விட்டாங்க. இதுக்கு தான் நம்ம ஆரி சொன்னார், எந்த ஒரு விஷயமே தெளிவாக தெரியல அப்படின்னா எனக்கு இதை பற்றி தெரியாது, தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு சொல்லி அதை வந்து கடந்து போனமே தவிர்த்து உங்களுக்கு இஷ்டத்துக்கு வாயில் வந்தது சொன்னீங்கன்னா இப்படித்தான் அடி வாங்க வேண்டியது வரும்னு சொல்லி இந்த இடத்துல போட்டு பொழந்துட்டு போனார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கண்டென்ட் மாட்டுச்சு. யாருக்கு? நம்ம கலைஞர் டிவிக்கே மாட்டுச்சு, வாத்தமிழ் அந்த டீமுக்குமே மாட்டுச்சு. என்ன அப்படின்னா, இந்த பக்கம் எதிரில் இருக்கிறவங்களும் அந்த பக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறவங்களும் ஃப்ரெண்ட் ஆமா. இவங்க 2 பேருமே என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது என்னை அந்த பையன் ஒரு பக்கம் வந்து பையன் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லக்கூடிய வந்து ஒரு பொண்ணு, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது எனக்கு வந்து நான் ஒரு கேம் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கேன், என்னை வந்து இது பண்ணுன்னு சொல்லி 30,000 ரூபா சொல்லி என்னை வந்து 30,000 வாங்க வச்சு அந்த பொண்ணு வந்து ஏமாத்திருச்சு. அவங்க சொன்னனால தான் நான் வந்து அந்த பணத்தை போட்டேன், பட் அந்த பணத்துக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே நம்ம மாறி அப்படியே நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும். ஆமாம் சார் நான் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லவும் இந்த விஷயம் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இவர் நம்ம ஆரி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்களான்னு கேட்கவும் அங்கே யார் ஏத்தாப்பில் இருந்தவர், அதாவது அந்த பொண்ணு மேலே அலோகேஷன் வச்சார்ல அவர், ஆமாம் தலை ஆட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லவோ அங்கிட்ட இருந்த கேமரா வந்து கேப்சர் பண்ணிருச்சு. இது வந்து இந்த ஒரு என்ன சொல்ல இது வந்து போயிட்டுருக்கு, இந்த பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு. அப்படி பண்ணிங்களா, ஆமாம் அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த பையன் அப்படி இப்படின்னு பேசவும் கொஞ்சம் நேரத்தில் பேக் டாக்கு பின்னாடி இருந்து சொல்லியிருப்பாங்க போல, சார் அவங்க வந்து பேசி வச்சு பேட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல், அதையுமே ஒரு கண்டென்ட்டாக போட்டு விடுங்கன்னு சொல்லவும் நம்ம ஆறு, ஏப்பா பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ எது தலையாட்டி ஆமான்னு சொன்னியா அப்படின்னு கேட்கும். அங்கிட்ட இருந்து அந்த பொண்ணு, வேணாண்டா எப்படியும் நம்ம பண்ணது அந்த பேசுனதை வந்து அந்த இதில் வந்து பார்த்துருப்பாங்க போல இருக்கு, இதுக்கு மேலே நம்ம மறைச்சோம்னா போட்டு பழந்துருவாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு, ஆமாம் சார் அப்படிலாம் அவன் எனக்கு பணமும் கொடுக்கல, நான் பணமும் வாங்கலை, நான் அவனை ஏமாற்றவும் இல்லை, அவனாக தான் சார் ஆமான்னு சொல்ல சொல்லி இந்த பொண்ணு உடனே ஆமான்னு சொல்லி சரண்டர் ஆயிடுச்சு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதாவது இதுக்கு மலுப்புறாராமா அந்த பையன். என்னன்னா, சார் இந்த மாதிரி பிரச்சனையில் நடந்துக்கிட்டு இருக்கு, அது வந்து சரி பண்ணணும்னு சொல்லி நான் நினச்சேன், அதை இது ஒரு கண்டென்ட்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி தான் சார் அந்த பொண்ணு. நீ சொல்கிறது சொல்லிட்ட, ஆனால் அந்த பொண்ணு ஒரு இன்ஃப்ளூயன்சர்னா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் இப்போ அவளை அந்த பொண்ணை போட்டு பொழப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஆரியுமே சொன்னார். இதை கேட்டு அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சார் அவரும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் இந்த மாதிரி மாட்டி விடுவான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது சார், அவன் பண்ணதுக்கு நான் தான் சார் வருத்தப்படணும்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சிருச்சு. பண்ணுங்க தப்பு கிடையாது, ஆனால் முன்னாடியே பேசி வச்சுட்டு பண்ணுறதுக்கு என்ன, வந்து உட்கார்ந்தோட தான் உங்களுக்கு ஞாபகம் வருதான்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. பட் இதுக்குமே நம்ம ஆரி வந்து போட்டு பொழந்தார். அதாவது நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான இடம் இது கிடையாது. நீங்கள் வந்து உண்மையிலே நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு அதாவது இது நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு இது விஷயம் பண்ணி இதுக்கு தெரிஞ்சு எதுக்கு இது அப்படி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்ல வேணான்னு சொல்லி அந்த இடத்துல வச்சு செஞ்சு விட்டாப்புல. யாருக்கோ வந்த ஆப்பு நம்ம இவங்க அது மேலே ஏறி உட்கார்ந்த மாதிரி ஆப்பை வாங்கிட்டு தான் போனானுங்க. இது நடந்ததா நடக்கலையா? ஷோக்காக எதுவும் வந்து பேசாதீங்க. பண்ணல நானு. நீ பண்ணல? பண்ணல. அந்த வீடியோவை நான் பண்ணல. அந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே இல்ல. அவர் இப்ப சொல்ல சொன்னாரு, ஷோல தலையாட்டினாரு, கரெக்டா? நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த எபிசோட் பார்க்கறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலனை எப்படி போட்டு பொழந்தாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் இந்த எபிசோடு பார்த்தேன். மனநிறைவாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் சரி நம்ம கமெண்ட்டை போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கமெண்ட்டை பார்க்கலான்னு பார்த்தா வச்சு கிளின்னு கிழிச்சு விட்டுருக்காங்க. உங்களை மாதிரி என்னைய மாதிரியும் அவங்களும் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க போல இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆரியன்னா ராக்குடு, வாட்டர்மெலன் ஷாக்குடா. வாட்டர்மெலன் நினச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் வச்சு பொழந்து விட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆக மொத்தம் எவனும் பஞ்சாயத்தை பார்க்க வரல, தர்பூசணி பஞ்சு பார்க்க தான் பார்க்க வந்திருக்கீங்க. உண்மையாக அதுதாங்க கரெக்டு. நானுமே அதுக்காக தான் வந்தேன். யாரெல்லாம் வாட்டர்மெலன் ஷாட் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆகி ஃபுல் வீடியோ பார்க்க வந்தீங்க, இன்ட்ரெஸ்ட்லாம் ஆகலை, அதனால எப்படி அடி வாங்குறாருன்னு பார்க்குறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த ஆள் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு எவனாவது வருவாங்களா? திவாகர் மைக்கில் பேச ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த பையன் தலையை சொரிஞ்சு சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. அவர் பார்க்கும்போது அந்த பையன் மட்டுமே சிரிச்ச, ஊரே சிரிச்சுட்டு கிடக்கு. ஆரி மைண்ட் வாய்ஸ், ஹீரோ ஆகலாம் பட் நீ ஆக மாட்டேன். சரி
தர்பூசணி பிழிந்து எரியப்பட்டதில் பெரும் மகிழ்ச்சி. ஆமாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்ததில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷம்தான். தர்பூசணி அதிசயப்படுவதே பார்ப்பதற்காக வந்தவர்கள் கையை தூக்குங்க. நானும் ஒருத்தவன் தான். திவாகருக்கு சரியான செருப்படி, என் நெஞ்சே குளிர்ந்து போச்சு. ஓகே, சூப்பர். அடுத்து ஹேட்ஸ் ஆஃப் டு த க்ரீன் கலர் ட்ரெஸ் கேர்ள். ஆமாம், அந்த பொண்ணு ரொம்பவுமே சூப்பராக பேசிச்சு. குறிப்பாக நம்ம தர்பூசணியை போட்டு பிறந்ததில் முக்கியமான பங்கு அந்த பொண்ணுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த தவறான இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக நீங்கள் பொருட்களை வந்து விற்பனை பண்ணுறீங்க, அதை வச்சுமே அந்த பொண்ணு போட்டு பொலன்னு பொழந்துச்சு. அதுவுமே சூப்பராக தான் இருந்துச்சு. த ரியல் ஷோ பிகம் ரியல் அண்ட் ஃபேர். ஆமாம், உண்மையிலே நல்லா இருந்துச்சுக்க. ஏன்னா நம்ம வாட்டர்மெலன் தவிர்த்து மற்ற எல்லாருமே பேசுனது அவங்கவுங்க பாயிண்ட் வந்து கிளியர் கட்டாக பேசுனது மாதிரி தான் இருந்துச்சு. யாருமே இவனால கேனத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான்னு யாருமே உங்களால் சொல்ல முடியாது. ஒரு பக்கம் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இன்ஃப்ளூயன்ஸால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாலுமே அவங்க சொல்லக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே வேலிடாக இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிற லெவலில் இருந்துச்சு. எனக்கு என்னமோ வாட்டர்மெலன் ஸ்டார் பொழக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்பட்டதாக தோணுது. யாராவது அந்த வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு சொல்லி புரிய வை. இத்தனை பேர் சொல்லி புரியாது, நாம சொல்லி புரிய போதா? சரிங்க, அவ்வளோதான். அதாவது நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. சரி, நமக்கு என்னமோ இந்த வாட்டர்மெலனை போட்டு பொழக்கணும்னு தோணுச்சு. நம்மளும் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அதாவது இவர் பண்ண ஷார்ட்ஸுக்காக வரல, இவர் பொழந்ததை ஒருத்தவங்க ஷார்ட்ஸாக போட்டிருந்தாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே நம்மளும் பார்த்து நம்மளால் என்ன தோணுதோ அதை பேசுவோம்னு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.